வாங்க நம்ம இன்னைக்கு மட்டன் குழம்பு வைப்போமா. மட்டன் குழம்பு எப்படி வைப்பீங்க நீங்கள்லாம் எப்படி வைக்கிறீங்களோ நான் வைக்கிற மட்டன் குழம்பு இன்னைக்கு பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்க எப்படி வைக்கணும்னு. அதெல்லாம் கடிச்சு இது நினைக்கிடுவேன். என்ன ஒருத்தர் மாதிரி வைப்பாங்க. ஐயா ஃப்ரிட்ஜில் வைக்க கல் மாதிரி இருந்துச்சு. அப்பா இந்த நல்லி எலும்போடு வாங்கிட்டு வந்துருக்காரு. எனக்கு பிடிக்காது, மட்டனே பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம ஓயாமல் சிக்கன் அதுக்காகத்தான் எனக்கு கொஞ்சோண்டு சிக்கன் மட்டன் எடுத்தாலுமே கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குறது. நல்லா ஆனாங்க எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது மாதிரி இது வெளியில் நல்லா பின்னாடி இடம் விட்டு கட்டவும் காற்று நல்லா சிலுன்னு அடிக்குதுங்க. வீட்டுக்காரர் புருஷன் சொல்கிறது என்றைக்கும் கேளுங்க மக்களே. மின்னதே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது மாதிரி ஆட்டம் வந்து இப்படி இது கரகாட்டம் ஆட வந்தவங்க இப்படி ஆடுவாங்க வருங்க, அது மாதிரியே மின்னுது. கரகாட்டக்காரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது மாதிரியே இவ்வளோ மின்னுது. கரகாட்டக்கார ஊரை பிடிச்ச முன்ன போட்டுக்கிறாங்க. ஆமாம் அது மாதிரி தான் இருக்குது. இந்த மட்டன் எடுத்தாச்சு. மட்டனை நறுக்கி அப்படியே குழம்பு வைப்போம். ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்களே நல்லா வேகமாக எப்படிக்கா குழம்பு வைப்பீங்க. நல்லா காலை பொழுதுன்னு வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இதுக்கெல்லாம் அரிஞ்சுக்கிட்டு உட்கார மாட்டேன். வாங்க வெங்காயம் எடுத்துகிட்டு வருவோம். வெங்காயம் அந்த வீட்டில் அங்கிட்டு இருக்குது போமா. வாங்க அப்படியே ஒரு இடமா கட்டிட்டுக்கிறேன். லைட்டை போட்டுக்கிறேன். வெங்காயம்லாம் பார்த்துக்குங்க மொத்தமாக வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். ஏண்டு கேளுங்க, வடக்கடை வச்சுருக்கோம்ல அதனால ஒரு சுப்பமாக தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து இந்த கையில் பெரிய வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தெரியுதா, சின்ன வெங்காயம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். தெரியுதா என்னது உங்களுக்கு இருட்டா தெரியுது. சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டான். ஏன்டா வடைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றது அப்படியே அதுலேயே இது பண்ணிடுறது. ஆனால் இடையில கறி மீனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எப்படியா இருந்தாலும் சரி நம்மளுக்கு என்னத்தையோ சமைச்சு சாப்பிட வேண்டியது. என்ன எதுவே இப்போ நல்ல சத்துள்ளது தெம்புள்ளதுன்னு சொல்கிறதுக்கு எதை தேவை முடியுது. எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இந்த வெங்காயத்தை எடுத்தோடனே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? அலசணும். வெங்காயத்தை என்ன செய்யணும்? பணமதி வெங்காயத்தை என்ன செய்யணும்? அலசணும். எனக்கு சிரிப்பாக இருக்கு போங்க. அதே எனக்கு ஞாபகம் வரும் நீங்கள் சொல்கிறது. இருங்க கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன் ஸ்டாண்டை. என்னத்தையே எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஸ்டாண்டு வாங்கி கொடுத்தாரு. ஆனாலும் மூஞ்சி தெரியலையா? இருங்க நிமுத்துனா நறுக்கணும் தெரியாதே. எங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றுறேன். தெரியுதா? இப்போ தெரியுது. மூஞ்சி தெரியுது, நறுக்கிறதுன்னு தெரியுது. இந்த வெங்காயம் தெரிஞ்சவங்க அன்னைக்கு நாத்தனா வீட்டில் இதில் கொஞ்சம் சவுண்டு வச்சு பார்த்தேன். அதுக்குன்னு ரொம்ப மௌனமாக பார்த்து பார்த்தேன் பிள்ளை. இது நாத்தனா வீட்டில் விசேஷம்னுங்க. அதில் என் நாத்தனை இந்த மாதிரி இப்படி உரிச்சு தண்ணிக்குள்ளே ஓட்டு இப்படி கழுவி காட்டினாத்தனாக்க இந்தா இப்படி இதில் ஓட்டு இப்படி கழுவ முடியாதா? இந்தா கழுவியாச்சுல இப்படி கழுவக்கூடாதாக்கா. அம்பிட்டு பேருக்கு அம்மாண்டு ஏக்கா வெங்காயத்தை கழுவுங்க, ஏக்கா தக்காளியை கழுவுங்க அப்படின்னு ஒரு தண்ணியை வச்சு தனியாக கழுவி காட்டணும்ல. நம்ம வாட்டுக்கு இப்படி கழுவிக்கிறலாம். என்ன மொத்தமாக காட்ட முடியாது. அதனால சுத்தபத்தமாக சமைப்போம். அவங்க ஒருத்த குடும்பத்துலேயும் ஒரு மாதிரி ஒருத்த சொல்லியிருக்கிய என்ன குழம்பு தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. அப்போ தண்ணியார் வச்சுக்கிட்டுன்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம்? எங்கள் வீட்டோட எங்கள் அம்மாவோட 6 பேர் இருக்கோம் பார்த்துங்க. தங்கச்சி இங்கே தான் இருக்கா. இருந்தாலும் ஆத்தாவுக்கு என் வீட்டில் இருக்கிறதே அதுக்கு பிடிக்கும். என் மகன் வீட்டில் இருக்கிறதே எனக்கு கலகலன்னு இருக்கும். அவள் போனை நோண்டிக்கிட்டு அவள் ஒரு பக்கம் போனை நோண்டுவா, அவன் ஒரு பக்கம் போனை சவுண்டு கேட்கும். அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். சடன்னு அடிப்பேன். என்னத்தையே கேமு அப்படின்னு பப்சியா அது விளையாடுவாங்க அவருக்கு. அது விளையாடுவேன் இருக்கு என் குழந்தை. அதுக்கு சொல்லும் அது விளையாடும். இது விளையாடுறா போடு பார்க்குறா. அவன் விளையாடுறேன். எனக்கு வெறுக்குன்னு இருக்கும். அந்த சின்ன பிள்ளை விளையாடிக்கிட்டு நீ. அதனால இங்கே வந்துட்டேன்டா என் மகன் என்ன மாதிரி ஏதுமானு பேச. என் மகன் பான்மதி அப்படியே என் மகளோட பேசிக்கிட்டு இருக்கா. என் மருமையை வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன மருமையை பெரிய மருமையை. அதனால எனக்கு இங்கே தான் பிடிக்கும்னு எங்கள் அம்மா சொல்லும். இப்போ தாத்தாவுக்கு இங்கே தான் பிடிக்கும்னு இங்கே வந்துடும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேத்தி என் ஞாபகம் வந்தால் மட்டும் போய் பார்த்துட்டு வரும். அந்த மாதிரி தான் இருக்கிறது. என்னையத்தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும். ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கல. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு அக்கா எங்கள் அம்மா வந்தாங்க.
ஏக்கா உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே பாத்திரம் விளக்கிடுவேன், உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே தூங்கிட்டேன் அப்படின்ட்டு. அது ஒரு கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்லங்க. அது மாதிரி எங்கள் ஆத்தாக்கும் சந்தோஷமாக இருக்கும். வேலை விட்டு வந்துட்டு அசதி அலுப்பாக இல்லாமல் நல்லா தெரியுது ஊரில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்துட்டு இதை தூங்குறதுன்றோம். இல்லைண்டா ஒரு மாதிரி அங்கே சாப்பிட இருக்கும், அதுக்கு அங்கே போக மாட்டேட்டோம். அதனால பாருங்க பெருசு. எங்கள் அம்மாவோட சேர்த்து 5 பேர் ஆயிரமா. நாங்களே சின்ன பிள்ளை 3, எங்கள் வீட்டுக்காரோட 4, நான் ஒன்று 5, எங்கள் அம்மாவோட 6 பேருக்கு குழம்பு கொஞ்சம் இதாக வச்சாத்தே ஒரு வேலைக்காவது வரும். ஒரு வேலைக்குத்தேன். இப்போ காலையில் வந்துக்கோங்க, மத்தியானத்துக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மத்தியானத்துக்கு அந்த கிரேவியை பிரட்டி சாப்பிட்டு அந்த குழம்பு அப்படியே வச்சுட்டாரு. அப்போ நைட்டுக்கு தோசையோ இட்லியோ ஊற்றி அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு பத்தணும்ல. நம்ம குளன்னு வச்சு அப்படியே அப்போதைக்கு அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நைட்டுக்கு என்ன சமைக்கிறது நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு தான் பார்ப்பேன். அதுக்கு தான் என்ன செய்யறது, நல்லபடி எந்த தக்காளி நல்லா அழைச்சிட்டேன் கமாண்டில் போட்டு தள்ளக்கூடாது. அப்படி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விதம் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு விதமாக சமைச்சு சாப்பிட்றோம். என்ன அதுவும் ஒரு சிக்கனத்தை என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம தண்ணி வைக்கணும். அப்போ தானே பத்துமுங்க, இல்லாட்ட பத்தாதுல. குடும்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம இது பண்ணணும். அப்போ ஏன்ட்டியா அவளுக்கு என்ன விரும்பி கேட்டு வாங்கி கொடுத்தேன்? 2 பேத்துக்கும் வாங்குறதே வாங்க சொல்லிச்சு. என் மையன் எங்கள் வீட்டுக்காரர் எப்பவும் கையில் பிள்ளைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் பெற்ற மையனுக்கு மட்டும் காசு கொடுத்து விடுவாரு எங்கள் அப்பா. எங்கள் வீட்டுக்காரர் எதுவும் வேணும்டா வாங்கி திண்டுக்க போட்டு. என் மையன் வாங்கியே திங்க மாட்டேங்க, அப்படியே சோப்பில் வச்சுக்கிட்டே இருக்கேன் என்னைய மாதிரியே. எங்கள் வீட்டுக்காரர் நேற்று சொல்கிறாரு, ஏண்டா கொடுத்து விட்ட காசு என்னம்மா வாங்கி சாப்பிட வந்தோடான்னு. என்னப்பா என்ன வாங்கி சாப்பிட சொல்றிய பள்ளிக்கூடத்தில் அப்படின்றிய. அப்படி ஒன்றும் வாங்கி திங்க மாட்டேன், அப்படியே வந்துடுவேன். ஒருத்தரோட ஃப்ரெண்டு சேர மாட்டேன். அப்படி நான் கூட சொல்லிவிட்டே, முழு பையன் உன்னை மாதிரி பயல்கள்லாம் பாடுறா வீடு தங்காமல் ஓடிடுறாங்க, நீ வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு அவங்களோட படிக்கிட்டே இருக்க போனா அப்படின்னு சத்தம் போடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டுவார், ஏண்டி இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, என் பிள்ளையாவது வீட்டை ஒழுங்க 10 மடங்கு இருக்கிறவனா அப்படி பேசாத அப்படின்னு. என் புருஷன் மாதிரியே என் மகன் என்ன நினச்சாரு, அவங்களுக்கு தலையில் விதிச்சதும் பிள்ளை. என்ன பிள்ளைய வளர்ந்துதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி போடுதுங்க. ஆமாம், சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கையில் கூட அதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு தலையச்சுவா, நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போட, நம்ம இஷ்டத்துக்கு அதுகளை கொஞ்சம் அப்படி இருந்துடுறோம். பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் பெற்றவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்திடுதுங்க பிள்ளை குட்டியை. ஆமாம், இப்போ உள்ள பிள்ளை குட்டியை ஊறம் அப்படியே நம்ம தாய் தப்புன்னு சொல்லி பச்சை கேட்குது இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும். ஒருத்தரோட பழகித்தே ஒரு பிள்ளை தான் இருக்குதுங்க. அப்படி மன உளைச்சலை உண்டாக்கிடுதுங்க. ஒன்று என்னமோ நடக்குது சொல்லக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் நடக்கிறது எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்லக்கூடாது. என்னங்க நம்மளுக்கு பேச ஒன்றும்லன்றதுக்கா எதையாவது பேசுகிறதா, அதுக்காக பேசக்கூடாது. சின்ன பிள்ளைகள சிறிய பிள்ளைகள்லாம். அதனால பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கணும். நான் பெத்த மையன் நல்ல வயதேன், நீண்ட மாட்டேன், ஊண்ட மாட்டேன், உரும்ப மாட்டேன். ஒரு பிள்ளையெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னத்தை முளைச்சி 3 நாடு விடல இப்படி பேசுகிறாங்க, நம்ம பிள்ளை போட்ட பரவாயில்லன்னு நான் நினச்சிக்கிறேன். சாரமா உண்மையிலே நல்ல பிள்ளை. பூஜாதான் கொஞ்சம் வாய் பேசும், மானசாவும் நல்லா பேசுவா, வாய் நல்லா பேசுவா. ஆனால் பார்த்துக்குங்க வா போண்டு நீ வா போண்டு பேச மாட்டான். எங்கள் வீட்டில் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா என் பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? பேசாது. நம்ம பேசுகிறது எப்படித்தான் அதை பார்த்தும் பேசுங்க. கிச்சன் அக்கா கூட சொல்லியிருந்தாலும் இந்த தெரிஞ்சு வச்சுவோம் பேச்சுண்டு. அது கிச்சன் அக்கா அது ஒரு வீடியோவை பார்த்தேன்க்கா, அந்த வீடியோவில் அப்படி போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் நம்ம ஆத்தாட்ட சொல்லி போட்டு போப்பமேன்னு போட்டேன். அது கொடுமையாயிடுச்சு. எனக்கு அந்த அக்கா கவனம் வச்சு சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வெராசி விட்டார், ஏண்டி என்னடி நினச்சிருக்குறா, ஐயோ சர்மா இது வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் பூத்திப்பட்டி இந்த லைட்ரு ஒன்று உடஞ்சி வச்சு, நல்ல வேலை இருக்குது லைட்ரு உடஞ்சி வச்சு, அந்த லைட்ரு வாங்கி தராருல. வாங்க தாளிப்பம்மா, இப்படி நறுக்கிக்கிட்டு இருக்கீங்க, தாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். ஓடியாங்க அங்கிட்டு ஓடியாங்க, கேமராவை தூக்கிடுறேன். இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு வைக்கிறேன். நல்லா இருந்துச்சுண்டா அதே மாதிரி நீங்கள் வைங்க, நல்லா இல்லைண்டா நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க. தெரியுதா? தெரிகிற வரைக்கும் பாருங்க. என்னக்கு சமைக்கிறது, இந்த எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ரொம்ப ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஆத்தா எனக்கு எண்ணெய் ஆட்டிட்டு வந்தே கொடுக்குதுல, அதனால பார்த்துக்கோங்க கூட குறையெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஊற்றி தாளிச்சிடுவேன் நல்ல எண்ணெயா. கறியெல்லாம் குழம்பு வச்சு சூப்பு வச்சு அப்படி ஏற்றி விட்டுக்கிறேன் நல்லா, அப்போதான் நல்லா தெரியும்.
கறியெல்லாம் சூப்பு வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி கொடுத்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு பாரு எங்கள் வீட்டுக்காரர். அப்படிலாம் ஊற்றி கொடுக்கணும். கிராமத்தில் வந்தவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். என்ன நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. யாரும் கேட்டிருந்தீங்களே எள்ளு ஆத்தாட்ட எள்ளு கிடைக்க மாண்டு, எல்லாமே கிடைக்கும். எங்கெங்கேவுல இருக்கிய எப்படி கொடுக்குறது? நேற்று ஒரு அக்கா ஹைதராபாத்தில் வந்து பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. ஹைதராபாத்துக்கார அக்காவை பார்க்கறதுக்கு ஓடி போய் கூட்டிகிட்டு வர போயிட்டு என்ன ஆத்தனா சொல்லுது, ஏண்டி வேற யாராவது ஆம்பளையை போன் அடிச்சு அப்படி கமாண்ட் பண்ணி வர சொன்னா என்ன ஒன்று வேணும்? என்னடா வேணும்? தண்ணியடா இந்த இடம் வந்து விடுறேன். ஆம்பளையை போன் அடிச்சு கமாண்ட் பண்ணி அந்த மாதிரி உடைய ஏமாத்தி எங்கேயாவது கடத்திட்டு போயிட்டு என்ன செய்யறது? அம்மா ஜல்லிக்கு பிரயோசனம் இல்லை, என்ன கடத்த போறாங்களான்ட்டு. நீ அம்மா ஜல்லிக்கு பிரயோசனம் இல்லை, உன் கழுத்தில் நடக்கிறது. ஆத்தாடி எப்போ நடக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படிலாம் நடக்காது அப்படின்ட்டு என்னங்க பார்த்தீங்களா? நாத்திராவுக்கு நல்லதே சொல்லுது, சும்மா விளையாட்டுக்கு. அதெல்லாம் நல்ல மனசுலாத்தான் இருப்பாங்க. நம்ம நல்ல மனசுல கடவுள் என்னத்தையோ பேசிக்கிட்டு கிடக்க எல்லா மனசுலும் நல்ல மனசுல இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நல்ல மனசுக்கு பூரா நல்ல மனசுலாத்தான் இருக்கணும். கடவுள் எனக்கு வழிபடணும். என்னங்க ஒரு மனுஷனை வந்து காத்துக்கிட்டு இருக்கேன்றாங்க, அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யறது? பெரிய சிரமம் தாளிக்க. காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்கிட்ட நான் வரலங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. வந்துட்டேக்கா, நீங்க சொன்ன மாதிரி வேளாமலை வந்து காத்துக்கிட்டு இருக்கேக்காண்டாக குடு குடுன்னு ஓடிட்டு என் சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு அப்புறம் போய் ஆட்டோ பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்தேன். வந்து வீட்டுக்குள்ளே வராமல் வெளியிலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு நாத்தனா மாங்காய் நட்டி எல்லாரும் வந்துருந்தாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படி போயிட்டேன். மாங்காய் தங்கச்சிக்கு இது காய்ச்சி விட்டுறாங்க. மாங்காய் தங்கச்சிக்கு இன்னைக்கு காய்ச்சி விட்டுறாங்க. நான் போக முடியல, எங்கள் அத்தை போன் அடித்தாங்க. பான்மதி வந்துருத்தாண்டு நம்ம எந்த விசேஷத்துக்கும் போக முடியாமல் இருக்கும்ல, அதனால போகலை. ஏட்டை இப்படி இப்படின்ட்டு ஆமாம் நான் வீடியோவில் பார்த்துட்டே இருந்தாலும் சொல்லணும், சொல்லலைண்டா அப்புறம் சொல்லலையேன்னு நினைப்பேன்னு தான் சொன்னேன்டாக. சரி சரிங்க நல்லபடியாக காய்ச்சி விட்டுக்கணும். அதனால் மாங்காய் ஒன்னாட்டி வந்துருச்சு. மாங்காய் ஒன்னாட்டி எல்லாரும் ஐயோ இதை பேசிக்கிட்டு இதை போட மறந்துட்டேனே. இந்த கறி மசாலா பட்டை, இந்த பட்டை இதுகெல்லாம் வந்து கிராம்பு இதுகெல்லாம் வந்து அரைச்சி இதில் தேங்காய் சிறுதுகளில் அரைச்சி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதுகளை பூரமே தேங்காய் தூள் போடுறோம்ல அதில் அரைச்சி. எப்போ இஞ்சி வாங்கிட்டு வந்தாரா அதை பார்க்க மாட்டேனே. எல்லா சாமானும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருவார், எனக்கு கடைக்கே அனுப்ப மாட்டார். நல்ல மனுஷன் என் ஜீமியா மாதிரி எல்லா பொம்பளைகளுக்கும் மாப்பிள்ளை கிடச்சுன்னா உலகத்தில் எந்த பொம்பளையும் தப்பு தவறாக பண்ணவே மாட்டான் என்னை பொறுத்தளவு. இந்த வாரம் இருங்க. கோழி குழம்புக்கெல்லாம் அம்மா வாங்கிட்டு வர அம்மா அரைக்கிற மசாலையத்தையும் போடுவேன். கோழி குழம்புக்கு, நாட்டுக்கோழி குழம்புக்கு, பிராய்லர் கோழி குழம்புக்கு. ஆனால் மட்டன் குழம்புக்கு மட்டும் போட மாட்டேன். மட்டன் குழம்பு மட்டும் போட்டால் நல்லா இருக்காது, அது என்னன்னே தெரியாது. அதுக்கு மட்டும் மட்டன் மசாலா தான் போடுவேன், என்னென்னு தெரியலை. அதுக்கு மட்டும் போட்டு பார்த்தா ஒரு மாதிரி கோழி குழம்பு புளிக்குழம்பு வாசடிக்கும். அதில் சேர்க்குற சேர்மானம் அப்படி இருக்கு. என்ன மசாலைக்கு என்னென்ன சேர்ப்பீன்னு இருந்திய எனக்கு நெசமாகவே தெரியாது. ஆத்தாவுக்கு தான் தெரியும். ஆத்தா தான் ஆண்டவன்டா 60 2 மகளுக்கு இங்கிட்டு மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு தெரியும். எல்லாரும் ஊர் உலகத்தில் ஊரம் சொல்லுவாங்க, அடியே அங்கு இப்படியே கொண்டு போய் கொடுத்தேன்டா நாளைக்கு 2 பிள்ளையும் உன்னை நட்டாத்தில் விட்டுறாமண்டு. என் பிள்ளைய எந்த பிள்ளை வாக்காட்டாலும் என் மக பானுமதி என்னைய பார்த்துருந்தேன். என்னை பெத்தா ஆத்தா சும்மா தாங்க பேசுவேன். கூட குறையா நம்ம பிள்ளைய அதை நம்ம தானே, நம்ம அக்கா தங்கச்சி கூட குறையா இருந்தா என்னன்னு விட்டு கொடுத்துருவீங்க எதா இருந்தாலும். என் தங்கச்சின்னா எனக்கு உசுருங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் கூட இன்னும் சொல்லுவார், உன் தங்கச்சி போட்ட நகை இருந்தா நான் கடை இல்லாமல் வீடு கட்டிட்டு போயிடுவார். போங்க கேட்டுட்டு இந்த கடவுள் இந்த வழி விட்டுருக்காரு. யூடியூப்பில் இந்த பேசவும் கடவுள் எடுத்து சம்பளம் ஏற்றுறாரு. அது மாதிரி நல்லது செஞ்சோம்னா நல்ல வழி விடுவார் நம்மளுக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு குமரியை ஒரு தகப்ப எல்லாரும் பிள்ளையே கட்டி கொடுத்தது, ஒரு தகப்பனை இருந்து கட்டி கொடுத்தது நல்ல விஷயம் செஞ்சுமே. அப்படி செஞ்சுருக்கேன் நான் வீடு கட்டியிருப்பேன் வாசல் கட்டியிருப்பேன்னு நினைக்காதீங்க. அது இதை விட பெரிய வீடு கட்டுறதுக்கு கடவுள் உங்களுக்கு வழி விடுவார் அப்படின்னு என் புருஷனுக்கு நான் சமாதானம் சொல்லியிருக்கேன். வரும்ல, மனுஷன் தானே, யாருக்காக இருந்தாலும் நினைக்க தோணும். நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், நம்ம குடும்பத்துக்கு சேர்க்கணும். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நாட்டில் ஆம்பளை ஒரு ஆம்பளை போராட்டம் போடுவாங்க. ஆமாம் இருங்க, சேலையில் அந்த ஏப்டரானை கட்டிக்கிறேன் புதுச்சேலை. அது கெட்டுறது என்னடா அது வச்சுக்க ஒன்று இருக்குது, ஒரு வகை சின்னதாக இருக்குது, கட்டமில்ல. சரி போங்க, இதை போராட்டன்னு பாத்திரம் விளக்கையில் மட்டும் போட்டுக்குவோம் அப்படி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். அப்படிலாம் சொல்லாது எதுவுமே, நல்லது செஞ்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு கடவுள் வழிவிடும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிறது. அப்படித்தான் கடவுள் வழிவிட்டது மாதிரி அந்த யூடியூப்பு எனக்கு என்னன்னே தெரியாமல்
ஒன்றும் தெரியாமல் அறியாமல் ஆரம்பிச்சேன். நான் பெத்த மயந்தேன் எனக்கே விளையாட்ட ஆரம்பிச்சு விட்டேன். மக்களுக்கு பூரா நம்ம அக்கா, நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி பேசுகிறாளே, நம்ம அக்கா மாதிரி பேசுகிறாளேன்ட்டு அம்புட்டு மக்களும் பிடிச்சி லைக் பண்ணுறீங்க. பகட்டுத்தன்மை தேவையில்லை, பகட்டு பெருமை இது தேவை கிடையாது. நம்ம என்ன வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை சொன்னால் நம்மளுக்கு போதும் அப்படி நினச்சிட்டா நான் பேசுகிறது உங்கள்கிட்ட. அப்படி எங்கள் வீட்டுக்காரர் சில நேரம் சொல்லுவார். இந்த சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நான் கடையே போட்டேன் பார்த்துக்குங்க. நடு ரோட்டில் நின்றுட்டாலும் பரவாயில்ல, நம்ம தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம புருஷன் என்னைக்காவது ஒரு சண்டை சொத்தத்தில் நான் தாண்டி கட்டி கொடுத்தேன். நான் தான் கட்டி கொடுத்தேன் இல்லைன்னா முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருந்தா உங்களுக்கு இணைய நானும் பாடுபட்டேன்னு சொல்லிடலாம்ல. நம்ம ஆத்தாவோட கௌரவத்தை காப்பாற்றணும்ல. பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம். ஆம்பளை எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஆம்பளை பிள்ளை இருந்தா நீ யாரும் வெளிநாடு ஓடி போய் எனக்கு சம்பாரிச்சு போட்டிருக்குமே. 2 பொம்பளை பிள்ளைய கடவுள் கொடுத்துருச்சு. கடவுள் பொம்பளை பிள்ளைய கொடுத்துருச்சு. என்னென்னாவது கரமாயப்பட்டாவது கூலி வேலை பார்த்தாவது விவசாய வேலை பார்த்து பிள்ளைகளை கரை சேர்த்துடலாம்னு பார்த்தா புருஷனையும் கூட்டிகிட்டு போயிடுச்சேன்னு அழுதுச்சு என்னை பெத்த ஆத்தா சொல்லி. அது அப்படி சொல்லி அழுகையில் எனக்கு தோணுனது அப்படித்தான். நம்மளை பொம்பளை பிள்ளைய நினச்சி தானே இப்படி நம்ம அம்மா அழுகுது. ஏன் பொம்பளை பிள்ளை ஒரு தங்கச்சியை சம்பாரிச்சு கட்டி கொடுக்கக்கூடாதா? கட்டி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைக்கு அந்த கடமை இருக்குன்றதே. ஆம்பளைக்கு பொம்பளை சமம் உண்டு, சும்மா பேச்சில் வச்சுக்கிட்டு இருந்தால் போதுமா அப்படின்றதே. வாங்க அப்படியே கட்டி கொடுக்குறதுக்கு கடையை உண்மையிலேயே போட்டேன். என் குடும்பத்துக்காக போடுறன்றதை விட என் தங்கச்சிக்காக போட்டேன், எங்கள் அம்மாவுக்காக போட்டேன். அதனாலவே எங்கள் அம்மா என்ன வேலை கிடந்தாலும் சரி, கறி இஞ்சி பூண்டுலாம் சேர்க்காமையே தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கறியை போட்டு இந்த மாதிரி உப்பை போட்டு அப்படியே வதக்கிறோம். குக்கரில் அவிக்கிறாங்க அப்படிலாம் எனக்கு அவிக்கிறது பிடிக்காது. குக்கரில் அவிக்கிறதே எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இப்படி வதக்கிறோம். இப்படி வதங்கி அது வாட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே வேக விட்டுறோம். தண்ணியை ஊற்றிட்டோமா இதில் வேகட்டும். இது வெந்துக்கிட்டு கிடக்கையில் நம்ம மசாலையை ரெடி பண்ணுவோம். ஒடியாந்து இது வெந்துக்கிட்டு கிடக்கட்டும், நம்ம மசாலையை ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ள அப்படி பெத்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய வெளிநாடு போய் சம்பாதிக்குமா, உள்ளூர் பொம்பளை பிள்ளையும் சம்பாதிக்குமா அப்படின்ட்டு என் பெத்த ஆத்தாவுக்கு அப்படியே பார்த்துக்கோங்க கடையை போட்டு அப்படி வியாபாரத்தை பார்த்தேன். அதனால தான் எங்கள் ஆத்தா தடி நம்ம மக நம்மளுக்கு உதவி ஒன்றுச்சு. நம்மளுக்கு என்னைக்கு காலத்துக்கும் அதுக்கு உதவியாக இருக்கணும்ட்டு ஓடியாந்து பிள்ளை ஊட்டின்னு பார்த்துக்கிறோம். என்ன பெத்த ஆத்தா பார்த்துக்கிடுச்சுன்னா என்னத்தையும் நம்ம அதை அவளை கட்டி கொடுத்த மாதிரி என் பிள்ளைகளும் கட்டி கொடுக்கணும்லங்க. 10 காசு இருந்தால் தானே மதிப்பு மரியாதை. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 10 பணம் போட்டு கட்டி கொடுத்தா தானே அது போய் போகிற வீட்டில் போய் மரியாதையாக வாழும். என்ன நான் சொல்கிறது, அதுக்குத்தான் பாடுபடுறது. அதுக்குத்தான் ஈமனை கட்டி அப்படியே இது பண்ணி ஒரு நட்டுகளை எடுத்துக்கிட்டு இப்படி திருறேன். அப்புறம் பெருமைக்கும் பகுசைக்கும் அப்படியே பெருமைக்கும் காட்டுறதுக்கு நட்டை போட்டுக்கிட்டு இந்த வருங்க நகை விட்டுருக்கு, இந்த வருங்க நட்டு போட்டுருக்குன்னு காட்டுறதுக்கு இல்லைங்க. அப்படி நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட பொம்பளையும் கிடையாது. நம்ம எல்லார வீட்டிலேருந்து வந்தா சின்ன சீரகம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பார்த்துக்கோங்க தேங்காய் சில்லு, கசகசா, பெரிய சீரகம், பெரிய சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே அரைச்சிரு. அது வேகிறதுக்குள்ள எல்லாம் போட்டேனா இதை நீங்கள் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வதக்கி போட சொல்கிறீங்க. நான் பச்சையாக போடுவேன். வதக்கி போட்டால் எனக்கு பிடிக்காது, நல்லா தெரியாது. குளகுளன்னு வரும்னு சொல்கிறீங்க. குளகுளப்புக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் பொரியடலை போடுமா அப்படின்ட்டு. வாங்க பொரியடலை 2 பொரியடலை போடுவோம். இது என்னங்க இந்த தூணில் எப்படி அள்ளி போடுறதுச்சா? நம்மளுக்கு அது வராது, கை தள்ளி போட்டுருவோம். பொரியல்ல ஓட்டா குளகுளப்பு கிடைக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் என் குழம்பு தண்ணியாக இருக்கன்றான். நான் சொல்லலை, அவங்க சொல்லிட்டாளா அப்படின்னாரு. ஆடா சீவா அப்போ உங்களுக்கு அப்படி தோடிக்கிட்டு இருக்கா அப்படின். நல்லா இருக்குடியே, இதாக இருந்தானே தண்ணியாக இருந்தானே டேஸ்ட்டாக இருக்குது, அதான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் தண்ணியத்தான் இருக்கணும், மசாலையை ரொம்ப போடக்கூடாது, வயிற்ற கலக்கும் அப்படின்னு அப்படியே மாற்றிட்டார் பேச்சை. எதை வேணாலும் பொம்பளை ஏற்றுக்குருவாங்க. பொண்டாட்டி சமைக்கிறது நல்லா இல்லைன்னு கலவரம் ஆயிடுவாங்க. என்ன நான் சொல்கிறது, அப்படி கலவரம் ஆயிடுவி பயந்துட்டார். இருங்க அரைச்சிட்டு வார். அப்படித்தான் தங்கச்சியை கட்டி கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு விட்டோமுங்க. ரொம்ப தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்ட்டு கேளுங்க, நம்ம கட்டி கொடுத்துட்டோம்டா ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம போய் பழகிறது. சொந்த தங்கச்சியாகவே இருந்தாலும் பக்கத்தில் தான் இருக்கா, மதுரையிலேயே தான் இருக்கா. இந்த இப்படின்னு தட்டி விட்டா அவள் வீடுதேன். ஆனால் போக மாட்டேன், பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டேன்.
ஏன்னு கேளுங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிதலோட ஒரு கணவன் மனைவியும் குடும்பம் நடத்த விடணும். நம்ம போய் சும்மா தங்கச்சி விடணும், சும்மா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அதை பார்த்துக்கிட்டு என்ன நினைப்பேன், ஏதாச்சும் ஒரு குடும்பத்தோடுக்குள்ள ஏதோ ஒன்று கேட்குறான்னு வச்சுங்க, உங்கள் அக்கா சொல்லி கொடுத்தேன் செய்றியா, உங்கள் அக்காவுக்கு சொல்லி கொடுத்ததே இதை பண்ணுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி வரும். அதுக்காக நம்ம வளர்த்தாலுமே, நம்ம நானட்டெலாம் போட்டு கட்டி கொடுத்தாலுமே நம்ம அவங்ககிட்ட போய் அதிகமாக உரிமை எடுத்துக்கிறக்கூடாது. கட்டி கொடுத்தாச்சு, அது வாழ்க்கையே நல்லபடியாக வாழ்த்தேன். இங்கேருந்து நம்ம ஃபோனில் சொல்ல முடியாது, போய் நேரம் சொல்லிக்கிற போகிறோம். என்ன மாதிரி லாபம் நஷ்டம்னா தங்கச்சிக்கு ஃபோனில் சொல்லிக்கிறேன். எதாக இருந்தாலும் சேர்த்தேன், எதாக இருந்தாலும் அன்பை புருஷன்ட்ட பேசணும் வைக்கணும். இது விளையாடிட்டே இருப்பேன். இது பப்சி கேம் விளையாடுறவங்களுக்கு பூரா என்ன புத்தி பூரா அந்த ஃபோனில் தான் இருக்கும் பார்த்துக்குங்க. அதனால சில நேரம் அழுவா. அப்படிலாம் அழுகாதத்தே, அவன் பிடிச்சி கம்பி விளையாடிக்கிட்டு இருந்தாருன்னா நீ காலை பிடிச்சி கையை பிடிச்சி விட்டு கிச்சு கட்டி அப்படியே குசால் பண்ணி விட்டுரு அப்படின்ட்டுருவேன் நான் தங்கச்சிக்கு. அப்படின்னு நாங்கள் அக்கா தங்கச்சியே நல்லது கெட்டது பேசிக்கிடுவோம். ஃபோனில் தான் பேசிக்கிடுவோம். நேரம் போக மாட்டேன், நேரம் வீட்டில் உருள்றது பிறல்றது தங்கச்சிண்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். பாசத்தை ரொம்ப வெளிக்காட்டிக்கிறது தெரியாது தங்கச்சிக்கு, எனக்கு ரொம்ப வெளிக்காட்டிக்கிறது தெரியும். தங்கச்சி எப்படி நான் இங்கே சண்டைன்னு கேள்விப்பட்டு இங்கே குதிப்பேன். எப்படி என் தங்கச்சியோட சண்டை மாட்டாண்டு எங்கள் அம்மா ஏற்ற பொறுமையாக இருக்கணும். நீ இருந்து வாழ்கிற மாதிரி அவளும் நல்லபடியாக இருந்து ஊர் உலகத்தை சொல்கிற மெச்ச வாழணும், சண்டை விடக்கூடாது. அவன் எம்புட்டோ விட்டு கொடுத்து போறியா, நல்லா விடிய போன் பார்க்குறா, என்னென்னவான்றா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறியா, நல்ல மனுஷன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா. நானும் அவளை நல்ல மனுஷன், சும்மா சொல்லாது, உண்மையிலே நல்ல மனுஷன். நல்லா ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் போன் பார்த்தாலும் ஏண்டி இவ்வளோ நேரம் போன் பார்க்குறேன் இருக்க மாட்டேன். அவடா என்ன சமைச்சு கொடுத்தாலும் கஞ்சியை தாளித்து ஊறுகாயை வச்சு விட்டாலும் தயிர் சோறு சாப்பிட்டு போயிடுவியா. அப்படி நல்ல மனுஷங்க, நல்லா பார்த்துக்கிட்டேன். என்ன கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உழைச்சி பொம்பளையெல்லாம் உழைச்சி அவளுக்கு நகை நட்டு 20 வகையும் போட்டேன் அவளுக்கு. எங்கள் அப்பா நேரத்தாங்க 15 முடிச்சா 5 வகையும் சேர்த்து என் புருஷனே போய் பேசினார், 5 வகையும் சேர்த்து போடுறேன்னு பேசினார். நல்ல மனுஷன் மேலும் என்ன கொழுந்தியாவுக்கு நானே போடுற யாரு கொழுந்தியாவை நம்ம வச்சுக்கிருவோமா கெட்டிக்கிருவோமான்னு நாட்டில் நினைப்பேன். அப்படி இல்லாமல் சீமா நல்லபடியாக செஞ்சு விட்டுட்டு ஆனால் அவள் இடையில சொல்லுவார், இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு நான் கடை இல்லாமல் கட்டியிருப்பேன். அப்படி சொல்லாதே சீமையா, செஞ்சுட்டு அப்படி சொல்லாதே சீமையா, நம்ம கடனை போக்குறதுக்கு கடவுள் வழிவிடும் அப்படின்ட்டு இதில் பேசிக்கிட்டு கிடைக்கேன். இதில் போடுற கொஞ்சம் பணத்துக்களை கொஞ்சம் நகைகளுக்கு கட்டி கொஞ்சம் மீட்டுக்கிறதுக்கு உதவிக்கிறவங்க. வேறு என்ன பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையெல்லாம் நம்ம ஆக நமங்க என்னத்தையா நம்மளுக்கு தெரிஞ்சதை நல்ல விஷயங்களை நாளை எடுத்து சொல்கிறேன். வீட்டில் நடக்கிற விஷயங்களை மறைக்காமல் பேசுகிறேன். என்ன யார் பேசுறது, அக்கம் பக்கத்தை நம்பி கூட இப்போலாம் பேச மாட்டாங்க தான் குடும்ப விஷயத்தை. நான் பிறந்ததுலேருந்து பிறந்த பிறப்புலேருந்து எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாலாம் ஏவலத நம்ம வீட்டு குடும்ப விஷயத்தை சொல்லக்கூடாது எழுத வேற என்னத்தையும் சொல்லுகிறதுன்றார். அதில் எனக்கு மன திருப்தியே இருக்காது பார்த்துங்க. வேற எதையாவது நடக்காத விஷயத்த சொல்லி அதுக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணி அதில் பார்த்தா எனக்கு சங்கட்டமாக தெரியும். அதனால தான் நான் சொல்லவே மாட்டேன். வேணாம், நம்மளுக்கு என்ன தெரியுதா காலத்துக்கும் சொல்லிகிட்டே இருப்போம். மக்களுக்கு வெறுத்து போய் இப்போ வேணாம்னு போகிற வரைக்கும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. தாங்க கறி எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். என்னத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்சதை குழம்பு சோறுலாம் நல்லாத்தையும் வைப்பேன். எங்கள் அப்பா சொல்லுவார், என் மகன் நல்லா வைக்கிது பானுமதி அப்படின்ட்டு. அந்த கறி நல்லா வெந்துருச்சா இப்படித்தான் வேக வைப்பேன். குக்கரில் வேகவே வைக்க மாட்டேன். குக்கரில் வேக வைக்கிறது என்னமோ எனக்கு பிடிக்காது. இது நல்லா தண்ணி வத்தட்டும், இன்னமும் நல்லா தண்ணி வற்றி சுறு எண்ணெயில் அப்படியே வதக்கணும் வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகாமல் கிடக்கிறது நல்லா வெந்துடும், மூடி கிடக்கட்டும். அப்படி இருக்குது. அப்படி தங்கச்சிட்டு போய் நிறைய பேருக்கு அம்மாண்டில் சொல்லியிருந்தீங்களே, ஏக்கா எனக்கு இப்படி ஒரு அக்கா இல்லையே தங்கச்சி இல்லைன்னு நானே நினைப்பேங்க. சில பேர்லாம் அக்கா தங்கச்சி சண்டை விட்டு கிடக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்ன இப்படி சண்டை விட்டு கிடக்குங்க, கூட இருக்க குறையா இருக்குது, நம்ம தங்கச்சி தானே வச்சுட்டு போகிறேன்னு கொடுத்துட்டு போவோம் தானே. நாங்கள்லாம் என்ன இதாக இருந்தாலும் நம்ம திங்கிறதா நம்ம தங்கச்சி. என்ன அவெல்லாம் எனக்கு எதுவும் செஞ்சு கொடுத்து விடாட்டாலும் நானும் என் மயன்ட்ட அதை செஞ்சு என்ன மாதிரி இப்போ ஒரு கேசரிக்கின்றேன். என் மயனுக்கு போட்டு டிஃபன் பாக்ஸில் முதல்ல எடுத்து வச்சிருவேன். இவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருவேன். எடுத்து தூக்கி வச்சுட்டு என் பிள்ளையெல்லாம் திண்டு முடிச்ச உடனே சைக்கிளில் போய் கொண்டு வச்சு கிட்ட கொடுத்துட்டு வாடான்னு கொடுத்து விடுவேன். அவள் கொடுத்து விடலன்னு நான் ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு நாளைக்கு சொன்னோம்டா சொல்லுவா, ஏண்டி அவள் சேட்டஸில் போட்டிருப்பா, வடை சுட்டோம் கேசரி சுட்டோம் அப்படின்னு. என்னக்கா அதில் போய் பிடுங்க முடியாது, அதில் போய் பிடிங்கிறவங்க எப்படி வேலை அடிச்சிருக்காங்க. அப்படி சொன்னோம்டா விளையாட்டுக்கு, ஏண்டி நீ மட்டும் கேசரி செஞ்சுருக்கா எனக்கு ஒன்று கொடுத்து விட்டியா அப்படின்டா. நீ உனக்கு தம்பி இருக்கியா, சைக்கிளில் ஓடியாரியா, நான் எங்கிட்ட கொடுத்துக்கிட்டு வர்றது அப்படின்வா. அப்படி நான் நினைக்கவே மாட்டேன். சே நம்ம தங்கச்சியெல்லாம் செஞ்சு நம்மளுக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கா, நம்ம அது கொடுக்க அப்படின்னு நினைக்க மாட்டேன். எடுத்து முதல்ல வச்சிருவேன் தங்கச்சிக்கு. இதை கொடுத்து எல்லாரும் திண்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்கட்டும். நம்ம பிள்ளை நான் பிள்ளையெல்லாம் பிறமுன்னா நான் வாக்கப்பட்ட வரையில் அவன் 3 வயசு. ஆனால் பிள்ளையெல்லாம் பிறமுன்னா அதைத்தான் பிள்ளையா நினச்சே நான் வளர்த்தேன். அந்த பாசம் வளர்த்த பாசம் தான் எல்லாத்துக்குமே இருக்கிறது. வயிற்றுல பிள்ளைய மூக்கு சுமக்கிறோம்,
செமக்கையில் அது மேலே பாசமே வராது. பிள்ளை முக்கி பெறுறோம் பாருங்க, அந்த வலியை நினச்சி ஆத்தாடி என்ன கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய பெற்றோம் அப்படின்ற அந்த வலியை நினச்சிட்டே அதுக்கு மேலே பாசம் வரும். என்ன அதுக்கப்புறம் வளர்க்குறதுனால தான் அது மேலே பாசம் வரும். அப்புறம் மற்றபடி வயிற்றில் சுமந்து அதை சுமந்துக்கிட்டு இருக்கையெல்லாம் ஒன்றுமே தெரியல எனக்குலாம். அதில் வளர்க்குறதுலையும் அதில் பெற வழி நினச்சி பார்த்துட்டு அதுக்கு மேலே பாசம் உண்டாகுது. அதேமாரி அது வளர்த்த பாசம் அது எனக்கு அப்படியே இருக்கும். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க உங்களை மாதிரியே, உன்கிட்ட இருக்கிற பாசம் உன் தங்கச்சிக்கு இல்லைன்னு. அவள் வெளிக்காட்ட மாட்டான், உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளிக்காட்ட மாட்டான். வெளிக்காட்டி அப்படி இப்படின்றது நான் சொல்கிறேன் இல்லை, அது மாதிரி சொல்ல மாட்டான், மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவான். நான் போய் அவ்வளோ முத்தம் கொடுக்குறேன்னா அவள் திருப்பி எனக்கு முத்தம் கொடுக்கவே மாட்டான். அப்படித்தான் இருப்பாள். ஒருத்த குணம் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. என்ன ஒருத்தர் மூடகமாக மூடாமல் அப்படியே இருப்பாங்க, ஒருத்தர் கலகலன்னு பேசுகிறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் குணமனத்தில் எல்லாத்தையும் வித்தியாசம் தான். நான் வந்து கிராமத்து பாவனிலே இருக்கணும்னு நினைப்பேன். அவன் அந்த வெளிநாட்டில் இந்த என்னடி சித்தி என்னடி சொல்லுவா, பிடிஎஸ் மாதிரி இருந்துன்னு சொல்லுவா. எந்த இதுவும் இல்லைண்டுவா, எந்த சந்திரம் இல்லை, சாத்திரம் இல்லை, சாத்திர சடங்கு எதுவுமே இல்லைண்டுவா. அப்படிலாம் சொல்லாதடி அப்படின்னு நான். ஆமாம், அந்த மாதிரி என் தங்கச்சி அவளுக்கு வந்து மைண்டு வந்து எப்படின்னா பரந்த மனசு அவளுக்கு. எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்ன மாதிரியே. ஆணுக்கு பெண்ணு சம்மமுண்டுவா, பாத்திரம் விளக்குண்டுவா, நீங்க ஓங்காலில் நான் விழுந்தா ஏன் காலில் நீ விழுண்டுவா. நல்ல நாளுக்கு தீபாவளிக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். அப்படி சேர்ந்து தீபாவளிக்கு என் புருஷங்காலில் விழுந்தா அவள் புருஷங்காலில் எங்கள் அக்கா விழுந்து நான் விடுவேன், அவள் புருஷங்காலில் விடுவா. விழுந்துட்டு நீ விழு எங்கள் அல்லண்டுவா. அடியலா சும்மா இருடி அப்படின்டா. ஆணுக்கு மட்டும் சமம் விழுங்குங்க எங்கள் அல்லண்டுவா. அவனுந்தா இந்தா அப்படின்னு தொட்டு கொண்டுவியா, அவன் கும்பிடியா சீமாப்பா இங்கே வருங்க இந்த நான் பண்ணி கும்பிட்றேன்னு வர அது தட்டி வேணாப்பான்னு உட்காந்துருவேன். நான் என் புருஷன் கீழே வர உட்காந்து கீழே உட்காந்துக்குருவேன். தாண்டி நடிக்காதன்னுவா என் தங்கச்சி. எல்லாரும் ஜமந்தேன் வச்சு அவன் காலில் விழுந்தா என்ன அப்படின்ட்டுவா, போடி என்கிட்ட அப்படின்றேன் நான். அது எனக்கு சங்கட்டமாக இருக்காம்மா. என்னங்க என்ன பெரிய மரியாதை ஆணுக்கு பெண்ணுச்சாமா. சமந்தேன் சமம்ன்றது மனசில் இருந்தால் பத்தாது, அப்படியே நடத்தையிலே இருக்கணும். இந்தா நம்ம கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க மசாலைக்கல்ல போடுவோமா. சரமாக்கிட்டே இப்போ கேமரா சத்தை பிடிச்சிருக்கேன். அப்போ இந்தா எப்படி கறி வந்துருக்கு பற்றியில இந்த மாதிரி வெந்துடும். இப்படித்தான் நான் வேக வைப்பேன். குக்கரில் வேகவே வைக்க மாட்டேங்க, காரணத்தை கொண்டு இருங்க. வாங்க இந்த கறி நல்லா வெந்துருச்சா. ஏப்பு கலங்கண்டே இங்கே வாப்பு சத்தை பிடிச்சிக்கப்பு. இந்த மாதிரி இப்படி நல்லா வதக்கி விட்டுரும். நல்லா தெரியுதாங்க, நானாக கேமரா பிடிக்கிறேன், என்னக்கே நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மசாலா மஞ்சள் பொடி மிளகா பொடி இந்த மசாலா அதை போட்டு வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடை மசாலா கொஞ்சம் சேர்த்து அந்த மசாலையில் காணமே. சரி பிடிச்சிருக்கு. பின்னாடி இந்த முன்னாடி கேமராவே முன் கேமராவே பின்னாடி கேமராவே இந்த பிடிக்கிற பிடி இப்படி எங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கீழே கவுத்து காட்டுக்கு அப்படி காட்டுக்கு. இந்த நல்லா தெரியுதா, இந்த மாதிரி நல்லா இப்படியே நல்லா வதக்கிடணும். வதக்குனா வதக்குங்க. அப்படியே எண்ணெயெல்லாம் இதாக எப்படியே வெளியில் அப்படியே வெளியே வரட்டும். அப்படியே வந்துக்கிட்டு இருங்க. கடை மசாலா எடுத்துக்கிறேன். அம்மா மசாலா பொடி அரைச்சி கொடுத்துருக்கு. அந்த பொடியே நாட்டு குழம்பு பொடிக்கு வச்சா நல்லா தெரியுதுல்ல. இப்போ இது மட்டனுக்கு போட்டால் நல்லா இல்லை, கோழி குழம்புக்கு போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு மட்டன் இது கடை மசாலா அதை சேர்த்துட்டு நல்லா வதங்கவும். இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அரைச்சி வச்சுருக்கிறத பூரா சேர்த்துட வேண்டியது. தேங்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், அப்படியே எல்லாம் இஞ்சி பூண்டு கசகசா இது எல்லாம் அப்படி சேர்த்துருக்கோமா. இதை எல்லாத்தையும் இப்படி சேர்த்து பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்க வேண்டியது. பச்சை வாசம் இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம்லங்க, அதில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போடணும்ல, அது மாதிரி வதக்க நல்லா கட்டுறேன். சூப்பராக கட்டுறேன். அது மாதிரி வதக்க வேண்டியது. இப்படியே நல்லா வெளியில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு இதை விட்டு வெளியில் அப்படி மசாலையை விட்டு வெளியில் வர்ற மாதிரி குறைச்சி வச்சுக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இல்லைன்னா அடிப்பிடிக்கும். வாசம் குமுண்டு அடிக்குது. நல்லா வைப்பேன் அதெல்லாம் குழம்பு. வாங்க இன்னைக்கு பாவம் ஆயிரம் கிரேவி வைக்கலப்போ குழம்பாத்தே வைக்கணும். கிரேவி வச்சா எப்படி பற்றும், காலைக்கு சேர்த்து சரியாக பெருமில்ல குழம்புண்டா. அதுக்கப்புறம் இப்படி தண்ணியை விட்டுற வேண்டியதே. தண்ணியை நல்லா கூட்டி நல்லா அலசி மிக்ஸியெல்லாம் அலசி விட்டால் இந்த மட்டன் குழம்பு
இதுதான் மட்டன் குழம்பு, எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு. எப்படி இதில் இப்படியே விட மாட்டேன்ல, இப்படியே விட்டால் கட்டி அம்புட்டு கட்டியெல்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் பிடிக்காது. கருவேப்பிலை இதெல்லாம் போடக்கூடாது, தாளிக்கக்கூடாதுல, கடுகு இதெல்லாம் போடக்கூடாது, பொரியறது இப்போ தாளிக்கக்கூடாது, அதனால் அது போடலை. மல்லித்தலை வாங்கிட்டு வர சொன்ன சந்து கடையில் வாங்கிட்டு வா கொண்டு சும்மாவே கொடுப்பாங்கடா, காய்கறியை வாங்காட்டாலும் கொடுப்பாங்க. மிக்சியை நல்லா கழுவி விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன, உப்பை போட்டுருவோம். இப்போ யாரும் திறந்து வச்சது, திறந்து வைக்காது எப்போ எதையும். சின்ன பிள்ளைய பார்த்துக்கோங்க, எதையாவது நோண்டி திறந்து வச்சுருங்க. மட்டன் குழம்பு ரெடி. கொதிச்சு அப்படியே இறக்க வேண்டியதே. கரண்டியெல்லாம் நல்லா கழுவி விட்டுக்கிட்டு இது கொதிச்சுட்டு அப்படியே இறக்கிட்டா காலைக்கும் சரியாக போயிடும். காலையிலையும் இப்படி தோசையை ஊற்றி பிள்ளைய சாப்பிட்டுக்குங்க, நைட்டுக்கும் சரியாக போயிடும். இம்புடுத்தே வைக்கணும். ஒரு நேரத்தில் வச்சு அப்படியே சட்டியை கழுவி போடுறவன்ல முடியுமா, 2 நேரத்துக்கு வேணும்ல. இப்போ மட்டன் குழம்பு கொதிச்ச உடனே பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. என்ன பார்த்துட்டீங்களா? இருங்க வரேன், கரண்டி எடுத்து அள்ளி காட்டுறேன். என் மையன் நல்லா காட்டிக்கிட்டு இருக்கேன். எந்த மட்டன் குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சா? இன்னும் அப்படியே மூடியை போட்டு வட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதே. மூடியை போட்டுருவோமா? ஆமாம், மூடியை போட்டு கொதிக்கட்டுங்கண்டா, நினைப்பாரு. இன்னும் மூடி போட்டு கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அப்படியே குழம்பை இறக்கி சோத்தை வடித்து இப்படி இன்றைக்கி சாப்பிட வேண்டியதே. அப்புறமா காலையில் இருந்துச்சு விட்டு தோசையை ஊற்றி இப்படி சாப்பிட வேண்டியது. என்னங்க அதே குழம்பை விட்டு இது பண்ணி, ஆனால் குழம்பு சுண்டை வச்சா இன்னும் நல்லா இருக்குமுங்க. சுண்டை வச்சு சாப்பிட்டோம்டா, அப்படித்தான் சாப்பிடணும். குளன்னு கட்டியை வச்சுக்கிட்டுல ஒரே நேரத்தில் அப்படியே அள்ளி ஊற்றுறோம், பிறக்கணும், சாப்பிட்டோம், சட்டியை கழுவி போட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கூட வச்சா நாளைக்கு கொஞ்சம் என்ன அம்மா விளைஞ்சு போயிடும். அப்படித்தான் நம்ம வைக்கணும். அப்படித்தான் குடும்பம், பெரிய குடும்பத்துக்காரவுக்கு அப்படித்தான் வச்சு குடும்பத்தை ஓட்டணும். நம்ம வாடு குளன்னு அன்னைக்கு வச்சோம், கழுவுணும், தின்னோம், படுத்தோம் அப்படின்னு இருக்க மாட்டேன். எப்படியோ நான் நடக்கிற குழம்பு என் குடும்பத்துக்கு ஏற்றாமல் நான் குடும்பம் நடத்துகிறேன், அவங்க குடும்பத்துக்கு ஏற்றாமல் நீங்கள் குடும்பம் நடத்துங்க. பிடிச்சிருக்கா? குழம்பு கொதிக்கிட்ட கொதிச்சு உடனே காட்டுறேன், அதையும் காட்டிட்டு லைக் பண்ணுங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு. நம்ம குழம்பு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. என்ன ரொம்ப கட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கா எப்படி இருக்குன்ட்டு. இந்த குழம்பு கொதிச்சு நல்லா ரெடியாகி நல்லா அப்படியே பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. இந்த 1/2 கிலோ தான் கறி எடுத்துருந்தாரு, கறி கம்மியாக தான் எடுத்துருக்காரு. இருந்தாலும் போதும், ஒரு சுப்பு மாதிரி வச்சு சாப்பிட வேண்டியது. என்ன ரொம்பலாம் ஆசைப்பட்டு மதுக்குன்னெலாம் திங்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப திங்க மாட்டார், ஒரு அளவாகத்தான் சாப்பிடுவார். ஒரு ஆம்பளையும் அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்றாங்க, அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம், என் மயனும் சாப்பிட மாட்டேன். அதனால் பார்த்துக்குங்க, இதுதான் குழம்பு. நல்லபடியாக லைக் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அந்த கைப்பை அமைக்கி விட்ருங்கத்தே மறந்துடாதீங்க, கைப்பை அமைக்கி விட்ருங்க, அப்போ தான் இன்னும் 2-3 பேருக்கு போகும். லைக் பண்ணி கைப்பை அமைக்குங்கத்தே. லைக் பண்ணுங்கள்.